ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்டெக்ஸ் ஆன் லிஸ்ட். என்னடா இவன் ஐடி கார்டு வச்சு சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அதாவது ஐடி கார்டு வச்சு, அதாவது காலேஜ் கண்டென்ட், ஓகேவா? என்னடா காலேஜ் கண்டென்ட் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூவி ரிவ்யூ, ஓகேவா? இந்த மூவி எல்லாருமே கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். நான் எடுக்கிறது வந்து 23ஆம் எடுக்கிறேன். 23ஆம் நைட்டு ஷோ 10 o'clock ஷோ போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறேன். ரிட்டர்ன் ஆகும்போது அந்த நான் எப்பயுமே வந்து வீக்கெண்ட் அன்றைக்கி வந்து படத்துக்கு போவேன், ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் டெய்லியும் வந்து படத்துக்கு போயிட்டே இருப்பேன். பிவிஆரில் ரேண்டமாக என்ன படம்லாம் தெரியாது, ரேண்டமாக போய் உட்காருவேன். போய் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே நான் பாட்டு தனியாக தான் போவேன். அதனால் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துடுவேன். அது மாதிரி ரோபல்னு ஒரு படம் வந்து இருந்துச்சு. ஸோ ஜிவியோட படம். ஸோ நானும் ஜிவி படம் தான் பார்த்து பல மாதம் ஆச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ ஜிவி படமாக இருந்தால் மியூசிக் தலைவர் வந்து கீபோர்டை தட்ட மாட்டார், எங்கேயோ ஆகாயத்தில் தட்டி வச்சிருப்பாரு, அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஜிவி படம்ன்றதுனாலயே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு லவ் சீன்ஸ் தான் இருக்கும். ஜிவி படத்தில் எப்பயுமே லவ் சீன்ஸ் எப்பயுமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால சரி புக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக ஒரு 10 o'clockலாம் உள்ளே போயிட்டேன், ஓகேவா? 10 o'clock போகிறேன். ஃபஸ்ட்டு நான் போய் இது போட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், அதெல்லாம் தெரியும்ல, அது மாதிரி அட்வர்டைஸ் போட வச்சுட்டாங்க. சரி ஓகே, அட்வர்டைஸ் தானே போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே லைட்லாம் ஃப்ளாஷ்லாம் ஆன் பண்ணி போய் உட்காந்துட்டேன். நான் அந்த ரோவில் நான் மட்டும்தான், இந்த ஜீரோ, ஓகேவா? ஜீரோவில் 5th, ஓகேவா? அந்த ரோ ஃபுல்லாக இங்கிட்ட ஒரு 10 சீட் இருக்கும், இங்கிட்ட ஒரு 22 சீட் இருக்கும். இப்படி இந்த சீட்டில் நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன் அந்த சீட்டில், ஓகேவா? இந்த படம் எதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா செம்ம மாதம் இருக்குது, கொலை மாசு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சான்ஸே இல்லை. ஐயோ ருபில் தான் படம் பேர், ஓகேவா? ரூபெல் தான் படம் பேர். ருபில்னு எனக்கு நான் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ருபில், REBL, ருபில், ஓகேவா? ரோபில். ஓ தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கைஸ், படம் பேர் ருபில் கைஸ், ஓகேவா? கரெக்டாக தான் சொல்கிறேன். ருபில், REBEL, ருபில். மேலே போட சொல்கிறேன். REBEL, ருபில் தான் படம் பேர், ஓகேவா? ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் வெறித்தனம் பண்ணிட்டாங்க, பிஜிஎம் அடிச்சு கிழிக்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து ஸ்பாயிலர்லாம் அந்த படத்தை பண்ணல, போய் பாருங்க. ட்விஸ்டெல்லாம் இருக்குமானா அது வந்து நீங்கள் படத்தை போய் வந்து தேட்டரில் பாருங்கள். அமேசான் ப்ரைமில் வரும், பட் அமேசான் ப்ரைமில் வரும்போது நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்குற அளவுக்குலாம் கிடைக்காது, சான்ஸே இல்லை சத்தியமாக. நான்லாம் வந்து எங்கள் வீட்டில் அமேசான் ப்ரைம் இருக்குது, ஹாட் ஸ்டார் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் சில மூவிஸ்லாம் வந்து தேட்டரில் பார்த்தா தான் அதோட எஃபெக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஸ்பீக்கர் சவுண்டு இப்போ இங்கேருந்து ஓடி வரானா இங்கிட்ட ஓடி வர மாதிரி அப்படியே காதில் கும்பிட்டு கிடைக்கும். பிவிஆரில் பார்ப்பேன். ஸோ எல்லா தேட்டர்லையுமே போய் அந்த செட்டப்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட் கரெக்டாக, நான் வீக்கெண்ட் அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ 8 மணிக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது 1 மணி. நீங்கள் ரிலீஸ் ஆன இன்னைக்கு நைட் 8 மணி வீடியோ ரிலீஸ் ஆகும். நான் விடிய காலையில் 1 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அதாவது வந்து இந்த படத்தில் வந்து யார் ஆக்டிங் எல்லாமே நான் அப்படி சொல்கிறேன். இருங்க, படம் வந்து ஜிவியோட பொலிட்டிக்கல் கண்டென்ட், ஓகேவா? பொலிட்டிக்கல் த்ரில்லர் செம்மையாக இருக்குது, பொலிட்டிக்கல் கண்டென்ட், ஓகேவா? படத்தோட ஹீரோ நம்ம ஜிவி தான், எப்பயும் போல ஜிவி பிரகாஷ், ஓகேவா? படத்தோட ஹீரோயினி விமிதா பாய்ஜின்னு சொல்லிட்டு, அது அந்த பொண்ணு வந்து தர்ஷரோ ஏதோ ஒரு படம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் செம்ம பொண்ணுங்க, வேற லெவல் ஹீரோயினிங்க, வெறித்தனமாக இருந்துச்சுங்க அந்த பொண்ணுமே. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பொண்ணோட இதெல்லாம் காட்டினாங்க, வேற லெவல். அப்படியே வந்து இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, மூணாரில் உள்ள கிராஜுவேஷன் தான் உங்களுக்கு. நான் அதுக்கு தான் என்னோட காலேஜ் ஐடி கார்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேவா? சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். மூணாரில் உங்களுக்கு நீங்கள் மூணாரில் கிராஜுவேஷன் ஆகுது எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு செட்டப், ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டேரக்டர் வந்து நிகேஷ், அவர் வந்து இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவரோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
ருபில் படத்தோட கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது, பர்சனல் ஃபோட்டோஸ் மூணு தான் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தா 2020 தான் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமே ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் எடுத்திருக்காருன்றது நான் டேட்டா ரிசர்ச் பண்ண எதுவும் கிடைக்கல, ஓகேவா. அப்புறம் வந்து நான் பிவிஆரில் புக் பண்ணி போனேன்ல. ஸோ ரிலீஸ் ஆனது முந்தா நேற்று கைஸ், ஓகேவா. 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஷோ. அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் எத்தனை பேர் கெப்பாசிட்டி, அதாவது வந்து ஸ்க்ரீன் 2 தான் ஃபர்ஸ்ட் ஷோவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ருபில் படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் 2ல் தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ருபிலோட ஃபர்ஸ்ட் டே FBS, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஐ திங்க். ஆமாம் FBS தான் நினைக்கிறேன். ஆமாம் FDS சொல்லுவோம், ஓகேவா. அது வந்து நம்ம பிவிஆர் இது சொல்கிறது நான் வந்து பிவிஆர் பலாசோ, ஓகேவா. பலாசோவில் வந்து நான் அங்கே உள்ள டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணேன் ஓரளவுக்கு, ஓகேவா. பலாசோவில் 22 மார்ச் 2024, ஓகேவா. அன்றைக்கி தான் படம் அஃபிஷியலாக லான்ச் ஆச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ ஓடும்போது வந்து நம்ம பிவிஆரில் எப்பயுமே வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ அப்பயுமே வந்து ஒரு 32 சீட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே அது வந்து அந்த ஸ்க்ரீன் 2வோட கெப்பாசிட்டி வந்து 232, ஓகேவா. நான் சொல்கிறது வந்து பலாசோ ஸ்க்ரீன் 2வில் வந்து 232 கெப்பாசிட்டி உள்ளதில் வந்து வெறும் 32 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. 200 கெப்பாசிட்டி மிச்சம் இருக்குது. 200 சீட்ஸ் எம்டியாக தான் இருந்திருக்கு, ஓகேவா. அடுத்து நான் வந்து நேற்று போயிருந்தேன். 23 மார்ச் 2023 மாறினதே மாற முடிக்குது பையில, ஓகேவா. 2024 நான் போகும்போது எனக்கு ஒரு 80 சீட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நான் வந்து போனது நேற்று, ஓகேவா. கரெக்டாக நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு நான் அடுத்த நாள் பேசிகிட்டு இருக்கேன். நேற்று அதாவது மணி 1 மணி, அதனால அடுத்த நாள், ஓகேவா. நான் போனது வந்து ஒரு 80 மெம்பர்ஸ் இருந்தாங்க. நான் என்னோட மெஜாரிட்டிஸான 80ஸ்ல வந்து இப்போ 100% வந்து ஒரு 30% வந்து கப்புள்ஸ் இருந்தாங்க. ஒரு 20% வந்து என்ன மாதிரி சிங்கிளாக, நான் ஜென்ரலாக வந்து சிங்கிளாக இண்டிவிஜுவலாக வந்து பார்க்குறவங்க இருந்தாங்க. அது ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து மேரேஜு, அப்புறம் ஏஜ் உள்ளவங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து கால்குலேஷன் இருந்துச்சு. பட்டு கொஞ்சம் எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ். கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து இது அவார்டு நிறைய பெறும், வேறு லெவலில் இருக்கும். பத்ம அவார்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் பெறும். எப்படியா இருந்தாலும் உண்மையிலே வந்து இந்த படம்லாம் வந்து தேவைதான், கண்டிப்பாக தேவைப்படாதெல்லாம் சொல்ல முடியாது. மறக்காம எல்லாரும் ருபில் படத்தை போய் தேட்டரில் பாருங்க கைஸ், ஓகேவா. பாய் கைஸ். இந்த வீடியோ ஷார்ட்டாக பிடிக்கணும்னு நினச்சா அது இந்த லென்த்துக்கு போயிடுச்சு.